ஓம் சாந்தி. அமர் 18 என்னுடைய பாபா என்ற தலைப்பில் 41 நாட்களுக்கு பட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த பட்டியில் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்மீக அனுபவங்களை பெற்று பாப்தாதாவினுடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமாகி பாப் சமான் ஃபரிஸ்தா சம்பூர்ண நிலையை அடைய வேண்டும் என மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பட்டி நவம்பர் 9, 2025 முதல் டிசம்பர் 19, 2025 வரை நடைபெறும். எனவே ஒவ்வொருவரும் இந்த பட்டியில் கலந்து கொண்டு பரீட்சை எழுதி ஆன்மீக அனுபவங்களை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய அவ்யக்த முரளியின் தேதி 18/1/1991. முரளியின் தலைப்பு உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக அனைத்து நினைவுகளின் மூலம் நிரம்பியவராகி அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்கள். சதா விஸ்வ கல்யாணக்காரி அவ்யக்த பாப்தாதா தனது குழந்தைகளிடம் பேசுகிறார். இன்று சக்திசாலியான தந்தை தனது நினைவு சுரூபமான குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டிருக்கின்றார். உலகத்திலுள்ள உள்நாடு மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த அனைத்து குழந்தைகளும் நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நினைவு குழந்தைகளுக்கு தனது பிராமண வாழ்க்கை அல்லது சக்திசாலியான வாழ்க்கையை நினைவூட்டுகிறது. ஏனெனில் பிரம்ம பாபாவின் வாழ்க்கை வரலாற்றின் கூடவே பிராமண குழந்தைகளின் வாழ்க்கை வரலாறும் இருக்கிறது. நிராகார பாபா சாக்கார பிரம்மாவுடன் பிராமணர்களை உருவாக்கினார். அப்பொழுதுதான் பிராமணர்களின் மூலம் அழிவற்ற யஜ்யம் உருவாகிறது. பிரம்மா பாபா பிராமணர்களாகிய உங்களுடன் ஸ்தாபனைக்கு நிமித்தமாகிறார். எனவே பிரம்மா பாபாவோடு முதன்மையான பிராமணர்களுக்கும் வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. ஆதிதேவ் பிரம்மா மற்றும் ஆதி பிராமணர்கள் இருவரின் மகத்துவம் யஜ்யத்தின் ஸ்தாபனையில் இருக்கின்றார்கள். அனாதி அழிவற்ற தந்தை ஆதிதேவ் பிரம்மா மூலம் முதன்மையான பிராமணர்களை படைக்கிறார். மேலும் முதன்மையான பிராமணர்கள் மூலம் பல பிராமணர்களின் வளர்ச்சி ஏற்படுகிறது. இதுதான் ஸ்தாபனையின் பிரம்ம பாபாவின் வரலாறு. இன்றைய நினைவு நாளில் வர்ணனை செய்கிறார்கள். நினைவு நாள் என்று சொல்கிறீர்கள் என்றால் பிரம்ம பாபாவை மட்டும் நினைவு செய்கிறீர்களா? அல்லது பிரம்ம பாபாவின் மூலம் என்னவெல்லாம் சிவ பாபாவின் மகிமைகளை ஏற்படுத்தினாரோ அந்த அனைத்து நினைவுகளும் நினைவில் வருகிறதா? ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை என்னவெல்லாம் மேலும் எவ்வளவு நினைவுகளை ஏற்படுத்தினாரோ நினைவில் இருக்கின்றதா? அமிர்த வேளையில் இருந்து இரவு வரை அனைத்து நினைவுகளையும் முன்னால் கொண்டு வாருங்கள். ஒரே நாளில் முடிந்து விடுமா? மிக பெரிய பட்டியல் இருக்கிறது. ஸ்மிருதி வாரம் கூட கொண்டாடினீர்கள் என்றாலும் விரிவாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் ரிவைஸ் மட்டும் செய்யாதீர்கள், ஆனால் ரியலைஸ் செய்யுங்கள், உணருங்கள். ஆகையால் நினைவு ஸ்வரூபம் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஸ்வரூபம் என்றாலே ஒவ்வொரு நினைவுகளின் அனுபவமாகும். நீங்கள் நினைவு ஸ்வரூபம் பாபாவை போல் மாறுவது, மேலும் பக்தர்களை நினைவுபடுத்துவது, புகழ் பாடுது, இது செய்கிறாங்க. நாம் நினைவு ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்மள நினைவு செய்கிறாங்க. எனவே என்னென்ன நினைவுகளின் அனுபவம் செய்தீர்கள்? இதற்கான விரிவாக்கம் மிகவும் பெரியது. பாபாவின் அறிமுகம் எவ்வளவு நீண்டதாக இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் 5 விஷயங்களில் சுருக்கிக் கொள்ளலாம். ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை பாப்தாதா எத்தனை பெயர்களில் நினைவூட்டினார்கள்? எத்தனை பெயர்கள் நீண்டதாக இருக்கிறதல்லவா? ஒவ்வொரு பெயரையும் நினைவில் கொண்டு வாருங்கள். மேலும் சுரூபமாகி அனுபவம் செய்யுங்கள். திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை போன்று சொல்லாதீர்கள். நினைவு ஸ்வரூபம் ஆவதற்கான ஆனந்தம் மிக தனிப்பட்டதாகவும் அன்பானதாகவும் இருக்கும். பாபா உங்களை கண்களின் மணி என்ற பெயரில் நினைவூட்டுகின்றார். பாபாவின் கண்ணின் மணிகள்தானே?
கண்ணின் மணிக்கு என்ன விசேஷத்தன்மை இருக்கிறது? கண்ணின் மணியின் என்ன கடமை இருக்கிறது? கண்ணின் மணிக்கு என்ன சக்தி இருக்கிறது? அப்படி அனுபவம் செய்யுங்கள். அதாவது நினைவு சொரூபமாகுங்கள். இந்த முறையில் ஒவ்வொரு பெயரின் ஸ்வமான் நினைவை அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். இது ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டது. அந்த மாதிரி சிரேஷ்ட சுரூபத்தின் நினைவுகள் எவ்வளவு இருக்கிறது? பிராமணர்களாகிய உங்களுக்கு எத்தனை வடிவங்கள் ரூபம் இருக்கிறது? பாபாவின் ரூபங்கள் அனைத்தும் உங்களுடையதாகவும் இருக்கின்றது. அந்த அனைத்து ரூபங்களின் நினைவுகளையும் ஞாபகார்த்தம் அனுபவம் செய்யுங்கள். பெயர், ரூபம், குணம், அனாதி பரந்தாமம், ஆதி சத்யுகம் மற்றும் இப்பொழுது சங்கம யுகம். பிராமண வாழ்க்கையில் அனைத்து குணங்களிலும் நினைவு சுரூபமாகுங்கள். இது போன்ற காரியங்கள் எத்தனை சிரேஷ்ட கடமைகளுக்கு நிமித்தமாகி இருக்கிறீர்கள். அந்த கடமைகளின் நினைவுகளை வெளிப்படுத்துங்கள். 5வது விஷயம், பாப்தாதா அனாதி ஆதி பரந்தாமம் சத்யுகம் உலகத்தை நினைவூட்டுகின்றார். உலகத்தின் நினைவின் மூலமாக திரும்ப வீட்டிற்கு செல்வதற்கான சக்தி வந்துவிடுகிறது. தனது ராஜ்யத்தில் ராஜ்ய அதிகாரி ஆவதற்காக தைரியம் வந்துவிடும். மேலும் தற்சமயத்தில் சங்கமயுகம் என்ற உலகத்தில் குஷியான வாழ்க்கை வாழ்வதற்கான கலை நினைவில் வந்துவிடுகிறது. வாழும் கலை நல்ல முறையில் வந்துவிடுகிறது. கற்றுக்கொள்வோம் அல்லவா? உலகத்தினர் கலியுகம் இறந்து போவதற்கான கலைகள் வேகமாக போய்கொண்டிருக்கின்றார்கள். மேலும் பிராமணர்களாகிய நீங்கள் சுகம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழும் கலையில் பறந்து கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது! எனவே நினைவு சொரூபம் என்றாலே அனைத்து நினைவுகளின் ஆன்மீக நஷாவின் அனுபவம் செய்ய வேண்டும். இந்த நினைவு நாளில் உலகத்தினரை போன்று அப்படியெல்லாம் எங்களுடைய பிரம்ம பாபா வாழ்ந்தார் என்று நீங்கள் அனைவரும் இந்த வார்த்தையை சொல்லாதீர்கள். அவர் இவ்வாறு சொல்லியிருந்தார், இதை செய்தார், உலகத்தினர் தான் செய்தார், சொன்னார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். மேலும் துக்கத்தின் அலைகளை பரப்பிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் பிராமணர்களாகிய உங்களின் விசேஷத்தன்மை எப்பொழுதும் எங்களுடன் தான் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். கூடவே இருப்பதை அனுபவம் செய்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவரின் இந்த விசேஷத்தன்மை இருக்கிறது. பிரம்ம பாபா சென்று விட்டார் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். கூடவே இருப்பேன், ஒன்றாக செல்வோம், இது வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஆதி ஆத்மாவே ஆதி தேவ் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் வேறு யார் நிறைவேற்றுவார்கள்? ரூபம் மற்றும் சேவையின் முறை மட்டும்தான் மாறியுள்ளது. உங்கள் அனைவரின் குறிக்கோள் ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதையாவது. ஃபரிஸ்தா ரூபத்தின் உதாரணம் பிரம்ம பாபா ஆகியிருக்கிறார். அனைத்து குழந்தைகளுக்கும் பாலனை இப்பொழுதும் கூட பிரம்ம பாபாவின் மூலம்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாரிகள் என்று சொல்லப்படுகிறது. புரிந்ததா? நினைவு நாளின் மகத்துவம் என்னவாக இருக்கிறது? இந்த நினைவலைகளில் எப்பொழுதுமே அன்பில் மூழ்கி இருங்கள். இதற்குதான் சொல்லப்படுகிறது பாபாவிற்கு சமமாக ஆவதற்கான அனுபவம். ஆத்மாக்களாகிய நீங்கள் பாபாவிற்கு சமமானவர் என்ற அனுபவம் செய்தீர்களா? இந்த சமமானவர் என்ற வார்த்தையை உலகத்தினர் கலந்து விடுதல் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆத்மா பரமாத்மாவுடன் ஒன்றி விடுவதில்லை, ஆனால் பரமாத்மாவிற்கு சமமாக ஆகிறீர்கள். அனைத்து குழந்தைகளும் அவரவர் பெயரிலிருந்து நினைவு நாளிற்கான நினைவலைகளை அனுப்பியிருக்கிறார்கள். பலர் சந்தேஷி செய்தியாளர்கள் ஆகிய அன்பு நினைவுகளை கொண்டு வருகிறார்கள். மேலும் ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள், என்னுடைய நினைவுகளை முக்கியமாக கொடுக்க வேண்டும். எனவே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நினைவு கடிதம் எழுதுவதற்கு பதிலாக மனதின் மூலம் கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் மனதின் அன்பு பாப்தாதாவின் கண்களில் மனதில் நிறைந்திருக்கிறது. இப்பொழுது விசேஷமாக மூழ்கி இருக்கின்றது. சிறந்த முறையில் நினைவு செய்பவர்களுக்கு பாப்தாதாவும் சிறப்பாக இப்பொழுது எமர்ஜ் வெளிப்படுத்தி அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவரின் மனதின் ஊக்கம் மற்றும் மனதின் ஆன்மீக உரையாடல், இதயபூர்வமான உரையாடல் மனதிற்கு ஓய்வு அளிக்கக்கூடியவரிடம் சென்றடைகிறது.
பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் எப்பொழுதுமே மனதில் உள்ளீர்கள், சேவையில் கூடவே உள்ளீர்கள் மற்றும் சூழ்நிலைகளில் சதா சாட்சியாக இருக்கின்றீர்கள் என்ற நினைவை கொடுக்கிறார். எனவே சதா மாயா ஜீத் என்ற கொடி அசைந்து கொண்டே இருக்கும். அனைத்து குழந்தைகளுக்கும் எதுவும் புதிதல்ல என்ற பாடத்தை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். பிராமண வாழ்க்கை என்றாலே கேள்விக்குறி, ஆச்சரியத்தின் கூடி இருக்காது. எத்தனை முறை இந்த விஷயத்தை கேட்டு இருக்கிறீர்கள்? இது புது விஷயமா என்ன? இல்லை. பிராமண வாழ்க்கை என்றாலே ஒவ்வொரு செய்தியை, விஷயத்தை கேட்டாலும் கூட போன கல்பத்தின் போல நினைவின் சக்தி இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது? அது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் என்ன ஆகுமோ இந்த கேள்வி வரவே முடியாது. திரிகால தரிசியாக இருக்கிறீர்கள். நாடகத்தின் முதல், இடை, இறுதி நிலையை தெரிந்திருப்பதால் நிகழ்காலத்தை பற்றி தெரியாதா என்ன? பயப்படுவதில்லை தானே? பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நன்மை அடங்கியிருக்கிறது. பயப்படுவதற்கு என்ன விஷயம் உள்ளது? தனது அமைதியின் சக்தியின் மூலம் அசாந்தியான ஆத்மாக்களுக்கு அமைதியின் கிரணங்களை கொடுப்பதுதான் உங்களுடைய கடமையாகும். உங்களுக்கு முன்னாலே உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். எனவே தனது ஈஸ்வரிய குடும்பத்தின் சம்பந்தத்தோடு உதவியாளராகுங்கள். எந்தளவு முடியுமோ யுத்தத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு யோகி ஆத்மாக்களின் நினைவு அவர்களை அமைதி அடைவதற்கான உதவி அளியுங்கள். ஆகையால் மேலும் விசேஷமான நேரத்தை ஒதுக்கி அமைதியின் உதவி தானம் கொடுங்கள். இதுதான் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய கடமை. நல்லது. அனைத்து நினைவு சுரூபமான சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா பாபாவிற்கு சமமாக ஆவதற்கான லட்சியம் மற்றும் லட்சணத்தை தாரணை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா தன்னை பாபாவுடன் அனுபவம் செய்யக்கூடிய அருகாமையிலுள்ள ஆத்மாக்களுக்கு, சதா எதுவும் புதிதல்ல என்ற பாடத்தை எளிதாக சொரூபத்தில் கொண்டு வரக்கூடிய, சதா உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவராகி உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு உதவி தரக்கூடிய, அதே போல் சதா வெற்றி ரத்தினங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி.